நெருப்போட ஒரு அற்புத சக்தி தெரியுமா? நெருப்பு இல்லைன்னா அந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. அது உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படி சொல்லன்னா, பஞ்சபூதத்துல நெருப்பு ரொம்ப முக்கியமானது. அது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாததும் கூட. இப்ப சூரியன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. நெருப்பு சக்தியினால தான் சூரியன். அப்ப அந்த சூரியனோட சக்தி இருக்கிறனால தான் பயிர்கள்லாம் வளர்ச்சி அடைந்து உயிர்கள்லாம் அற்புதமா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மாரி நெருப்பு சக்தி தான் நமக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு உத்வேக சக்தியை குடுக்கிறது. நமக்கு எனர்ஜியா பூஸ்டப்பா இருந்து நமக்குள்ள அக்னியா பிரவேக்கிறது. அந்த அக்னி தான் உள்ளுக்குள்ள நமக்கு செரிமான உணர்வு எடுத்து ஜீரண மண்டலத்தையும் அற்புதமா உருவாக்குகிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய குண்டலினி சக்தி மேல் நோக்கி செல்வதற்கும் அந்த நெருப்பு சக்தி தான் உந்துதல் மூலமா குடிக்கிறது. அப்படியே நெருப்பு சக்தியை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த நெருப்பு சக்தியில பார்த்தீங்கன்னாக்க ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோசாமா நாகசாபி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷவாயு கசிந்ததுனால அந்த நாடே அப்படியே எல்லா நிறைய இடத்துல உயிர்கள் எல்லாம் மடிந்தன. ஆனால் ஒரே வீட்டில் மட்டும் உயிர் வாழ்ந்தாங்க. என்னென்னு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சா அந்த வீட்டில் தினமும் யாக பூஜை செஞ்சாங்க. அப்போ அந்த யாக பூஜையில் போடுற மூலிகைகள் அதெல்லாம் பரவி அந்த இடத்தையே அப்படியே வைப்ரேஷனாக மாற்றி அந்த யாகத்தோட இதனால அந்த விஷக்கருவிகளாக சுத்திகரிப்பு பண்ணி அந்த அந்த மக்கள் உயிர் வாழ்ந்தாங்க. அப்போ உயிர் வாழ்றதுக்கு தேவையான அற்புதமான விஷயமும் அந்த இதில் நெருப்பு சக்தியெல்லாம் கிடைக்குது. வீட்டில் யாகம் செய்யும் போதெல்லாம் அதில் அற்புதமான சக்தி கிடைக்குது. இப்போ நெருப்பு என்பது ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான உந்துதல் சக்தி. அது டெய்லி நம்ம பிரார்த்தனையாகவும் அது வாழ்க்கையில் இன்றியமையாதாகவும் ஒன்றாக வாழும்போது நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.